அந்த ஸ்ரீசக்கரத்த பத்தி சொல்லும் பொழுது, நெறைய டூஸ் அப்படிங்கிறத விட, டோன்ட்ஸ தான் சொல்லி வச்சிருக்காங்க. ம். இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ஸ்ரீசக்கரம் எப்ப தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் பீரியட்ல ம். தான் வந்து என்னோட குரு என்ன பண்ணாருன்னா, எங்க வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் வரைங்கன்னு சொல்லிட்டு, அதனோட இத வந்து அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. கிட்டத்தட்ட ஒரு 150 மெம்பர்ஸ் இருந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இதாகல. ஆனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து, இத அப்படி வரையலாம், இப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, கடைசியில அது ஸ்ரீசக்கரமாவே இருக்காது. ஓ! ஏன்னா, ஈஸி மெத்தட் கோலம் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு போட்டா, கடைசியில அது வந்து இல்ல இது அஷ்டலட்சுமி கோலம் அப்படிம்பாரு அவரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஃபைனலா நான் அத வந்து வரைஞ்சு நானே பழகுனேன். பிகாஸ் நான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச்சிங் ம். இதுலயும் இருக்கேன். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, நம்ம என்ன ஒரு மென்டாலிட்டில இத நம்ம சொல்லிக் குடுப்போம். எதுவுமே புரியாதவங்களுக்கு அந்த இதுல இருந்து நான் நல்லா லேர்ன் பண்ணும் பொழுது தான், அவங்களுக்கு என்னால ஈஸியா டீச் பண்றதுக்கு ஒரு அவுட்விட் கிடைச்சது. ம். அப்புறம் அந்த ஸ்ரீசக்கரத்தோட மகிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமா நம்ம கர்மா வந்து அத அவ்வளோ சீக்கிரம் வரையவே விடாது. ஓ! அந்த அளவுக்கு ஒரு வைபு. அ. ஸ்ரீசக்கரம் நம்ம வந்து பூஜை பண்ணணும்னாலே அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு வரம் தான். ஆனா, அத வந்து நெறைய கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த பயம் வேண்டாம். அது மேல நமக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா போதும். ம். ஸோ, அப்ப அந்த ஸ்ரீசக்கரம் வரையும் பொழுது, அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 64,000 கோடி தேவதைகள் இருக்காங்க. ம். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல விமன் சார்ந்த பெண்கள் தான் அதுல வந்து பெண் தெய்வங்கள் தான் இருக்காங்க. அப்ப ஏன் பெண்கள் வரையக்கூடாது? இது வந்து ஒரு கட்டுக்கதையா? மாயையா? பயமான்னு தெரியலம்மா. நீங்க வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட குருநாதர் எனக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துக்குமே வந்து அத டீச் பண்ண ஆரம்பிச்சேன்.